வாழ்க வாழ்க. நம்மளோட இப்பொழுது கைப்பயிற்சி ஆரம்பிக்கிறேன். இந்த பொறுமையா கவனிக்கிறேன். முதல்ல கையை எப்படி தூக்கணும், காதோரமா கை வச்சு இப்படி கும்பிடுவது போல சேர்த்து விடணும். 4 மூச்சு போடணும். கீழே விட்டு 2 மூச்சு போடணும். மீண்டும் நேரத்துக்கு 4 மூச்சு. மேல கை தூக்குற போது விரல்கள் பக்கமாக இருக்கக்கூடிய ரத்தம் கீழ் நோக்கி புஜத்துக்கு வருது. கீழே கொண்டு வரும்போது விரல்களுக்கு வரும். 3 தடவை மேல 4 மூச்சு, கீழே கை வரும்போது 2 மூச்சு போட்ட உடனே ரத்த ஓட்டம் கைகள் முழுவதும் பாய்ந்து வரும். அதுக்கப்புறம் முன்பக்கம் நீட்டி 1 3 4 5 தடவை இதனால மாறு அகன்று அங்க இருக்கக்கூடிய நெருக்கடி எல்லாம் அதுதான் தெரியும். இப்ப பாருங்க, 1 2 3 4 1 2 3 4 5. இந்த கை சுத்தும் போது விரல்களை இப்படி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 கைகளையும் சேர்த்துக்கணும். 1 2 3 4 5. அதே போல 1 2 3 4 5. இப்போ 2 கையும் மாத்தி மாத்தி சுத்தம். 1 2 3 4 5. அதே போல இன்னொரு மறுபடியும் 2 3 4 5. அதன் பிறகு காலை குச்சி அகட்டி வைத்துக் கொண்டு விரல வச்சுட்டு கண்ணு விரல் மேலேயே இருக்கணும். பாருங்க, அப்படி திரும்பும் போது கால் விரல் கீழே எப்படி வருதுன்னு பாருங்க. பிறகு 2 காலை சேர்த்து வச்சிடணும். முழங்கால் மேல இந்த உள்ளங்கையால சப்போர்ட் பண்ணிட்டு 2 3 4 5. 1 2 4 5. 1 2 3 4 5. இது வரைக்கும் கை பயிற்சி முடிச்சு. 1 2 3 4 5. 2 கை. அதன் பிறகு 1 2 3 4 5. இப்படி திருப்பி 1 2
3 4 5. அதே போல மேலிருந்து கீழ் பக்கமா இடது 2 4 5. அப்புறம் 2 கையும் 1 2 3 4 5. 1 2 3 4 5. இப்போ ஒரு காலம் முன்ன வச்சுக்கணும், அப்பதான் பேலன்ஸ் சரியா வரும். ஒரு கை மாற்றி மாற்றி பண்ணணும். 1 2 3 4 5. அதே போல 1 2 3 4 5. கைய இந்த மாதிரி வச்சுக்கணும். சுத்தும் போது அப்படி வரணும். இல்ல இப்படி வச்சுக்கிட்டா இங்க ரத்தம் தேக்கம் வரும். அதனால உசாக்கி வச்சுக்கணும். பாருங்க, கையை இப்படி சரியா அப்படி வச்சுக்கிட்டு காலை கொஞ்சம் பிரித்து வைத்துக்கோமா. இப்போ பாருங்க, பெரியவர்களோட பெரியவர்கள் சேரும்படியாக சேர்க்கணும். 5 தடவை இதே போல செய்யணும். அதன் பிறகு கொஞ்சம் காலை நீக்கி வச்சுட்டு பக்கத்துக்கு பக்கம் திருப்போம். 2 3 4 5 தடவை. அதன் பிறகு அப்படி இடது பக்கமா பழச்சி விடுவோம் 5 தடவை. அதுக்கப்புறம் அதன் பிறகு காலை வலது காலை எடுத்து இடது தொடை மேல வச்சுக்கொண்டு இப்போ ஒவ்வொரு விரலாக நல்லா அழுத்தி விடும். தலையிலிருந்து 10 நரம்புகள் உடல் முழுவதும் ஓடி வந்து கால்ல, இந்த காலில் 5யும் அந்த காலில் 5மாக விரல்ல தான் முடிவு பெறுகின்றன. அந்த இடத்துல ஜீவகாந்தம் தேக்கமுறாத இருக்கிறதுக்காக தினந்தோறும் இத நல்லா முடிவிட்டுக் கொள்ளணும். லேசா கட்டிக்கிட்டே வரலாம். இந்த இடம் தான் சைனஸ் பாயிண்ட். அதனால இங்க முதல்ல அழுத்தி விட்டுட்டு அதன் பிறகு பிச்சுட்டரி பினியல் என்றதுக்கு இங்கதான் பட்டன். இது கண்கள் 2யும் பொறுத்தது, இது காதுகள் 2க்கும் பொறுத்தது. அப்புறம் ஏற கிழவுல அழுத்திட்டே வந்து முதுகெலும்பு இதை சுத்தி கணுக்கால சுத்தி அழுத்தணும். அதே போல கீழ்ப்பக்கம் அழுத்தி விட்டுட்டு கொஞ்சம் உயர பிடிச்சு விட்டு வலது கைய வலது காது கீழே விட்டுட்டு இடது கையால விரல்கள் எல்லாம் பிடிச்சுக்கணும். அப்புறம் சுழற்கணும். 1 2 4 5. 1 2 3 4 5. மறுபடியும் 1 2 3 4 5. அதன் பிறகு இடது கால அதே போல வலது கால் தொடை மேல வச்சுக்கொண்டு நல்ல முதல்ல இந்த ஓரத்துல அழுத்தி விடும். அதுக்கப்புறம் கடியில அடிப்பக்கம் கழுத்து அதுக்கப்புறம் இந்த 2 விரல், அப்புறம் எல்லா விரல்களுக்கும் அடிபாகத்துல வச்சுட்டு இங்க இருதயத்துக்குரிய இடம் லங்ஸ் இங்க
இறப்பை, குடல், இதுக்கெல்லாம் இங்க கொடுக்கிற அழுத்தம் அங்க இயக்கி விடும் அந்தந்த உறுப்போட. இது முதுகெலும்பு, இது பால்குழி நரம்புகள் எல்லாம் இயக்கிவிடும். அதே போல மொத்தம். அதுக்கப்புறம் காலை நல்லா பிடிச்சிட்டு வலது கையால இந்த இடது கால் விரல்கள் எல்லாம் பிடிச்சு கொள்வது, இடது கையை கீழே வச்சுக்கணும். 1 2 6 5 1 2 3 4 5 1 2 3 4 5. அதோட இந்த பயிற்சி முடிஞ்சது. இன்னும் இப்படி வலது கால் பெரியவர்கள் மேல, இடது கால் பெரியவர்கள் மேல வலது கால் பெரியவர்கள் நிக்கிற மாதிரி வஜ்ராசனத்துல உட்காந்து இங்க முதுகு பக்கத்துல இப்படி தடவி வருகை விடணும். இது கிட்னி மசாஜ். குண்டிக்காய்களுக்கெல்லாம் இது நல்ல ஊக்கம் கொடுக்கிறது. 5 தடவை ஊறி விட்டுட்டு அதோட இந்த கால் பயிற்சி முடிஞ்சு போச்சு. இப்போ விரல்களை முதல்ல சின்முத்திர மாதிரி வச்சிடலாம். இந்த 2 விரலையும் தொடைக்கும் வயிற்றுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய கேப் அங்க பிக்ஸ் பண்ணிட்டு இந்த 3 விரல்கள் தொடை மேல வர்ற மாதிரி போட்டு அதன் பிறகு நல்ல மூச்சை இழுத்து புரியும் போது மூச்சு விடணும். நிமிரும் போது மூச்சு இழுக்கணும். இந்த முறையில 5 தடவை செய்யணும். அதன் பிறகு கைய பெருவிரல உள்ளங்கையில வச்சு மூடிடணும். 2 கைகளை இப்படி கோர்த்து வயிற்றுக்கு கீழ் பக்கத்துல கொளுத்து விட்டு அதே போல மேல போகும்போது மூச்சு இழுக்கணும், கீழே வரும்போது மூச்சு விடணும். ஐந்து தடவை குனிந்து நிமிர்ந்து இதை குறைச்சிட்டு விட்டா கீழ் பக்கங்களுக்கெல்லாம் நல்ல காற்று, உயிர் காற்று சென்று அங்க இருக்கக்கூடிய அழுக்கு காற்றெல்லாம் வெளியாயிடும். அதன் பிறகு இப்படி உட்கார்ந்து இது சுகாசனம் என்று பேரு. நாம் சப்பளாங்கோல் போட்டு உட்கார்ந்துன்றமே அதே போல உட்கார்ந்துட்டு வலது உள்ளங்கைய தொப்புளுக்கு நேர வச்சுட்டு இடது உள்ளங்கைய வலது காது மேல வைக்கணும். முக நேர இருக்கணும். இதே போல 5 தடவை மூச்சு விடணும். மெதுவாக, அழுத்தமாக. ஆனா மூச்சு பிடிக்க கூடாது.
அதன் பிறகு இடது உள்ளங்கைய தொப்புள் மேல வச்சுட்டு வலது உள்ளங்கைய இடது காது மேல வைக்கணும். இப்போ அதே போல 5 தடவை மூச்சு இழுத்து விடணும். இந்த முறையில மூச்சு இழுத்து விடும்போது வலது பக்கத்துல இருக்கக்கூடிய நுரையீரல் இடது பக்கமாகவும் பின்பக்கமாகவும் விரியுது. அதே போல இடது பக்க கையை வைக்கும் போது இடது பக்கத்து நுரையீரல் வலது பக்கமாகவும் பின்பக்கமாகவும் விரியும். அதன் பிறகு 2 கைகளையும் 2 காது மேல பொருத்திக்கணும். அதே போல 5 தடவை மூச்சு விடும்போது பின்பக்கத்துல 2 நுரையீரலும் விரியறது நீங்க செய்து பார்க்கிற போது நல்லா தெரியும். அதன் பிறகு 2 காது மேலையும் அந்தந்த பக்கத்து கை அந்தந்த காது மேல வர மாதிரி வைக்கணும். இப்ப 2 நுரையீரலும் மேல் பக்கமாக விரியறது நீங்க செய்து பார்க்கிற போது கவனிச்சு பாருங்க. கடைசியாக இதெல்லாம் செய்யற போது கையில நல்ல சக்தி தேக்கம் ஒன்று இருக்கும், ஜீவகாந்த சக்தி. அது கண்களுக்கும் பயன்படணும். அதனால கண்களை முதல்ல மூடிட்டு அது மேல இந்த உள்ளங்கையால பொருத்தி அதே போல 5 மூச்சு போடணும். நம்முடைய நுரையீரல் எல்லா பக்கங்களுக்கும் நன்றாக விரிந்து உள்ள இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் நல்லா இயங்கி இது ஆஸ்மா இன்னும் மற்ற நுரையீரல் சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களும் போகும், சைனஸ் ட்ரபிளும் வராது. எல்லா விதமான அலர்ஜியும் இதனால குணப்படுத்திக்கலாம். கண் பயிற்சியை காண்பிக்க போறேன், கவனிங்க. இந்த 2 பெருவிரல் மேலேயே கண் இருக்கணும். எல்லா பயிற்சிகளையும் இப்படி வைத்துக் கொண்டு மெதுவா கைய பலப்பாக்கம் கொண்டு வரணும். கண் அந்த விரல்கள் மேலேயே போகணும். மூன்று, நான்கு, கண்கள், இடுப்பு, கழுத்து எல்லா உறுப்புகளுக்கும் இது நல்ல ஒரு பயிற்சி. அதன் பிறகு மேலும் ரெண்டு, மூன்று,
4 5. அதன் பிறகு கிராஸ் 1 2 3 4 5. அப்போ இடப்பக்கம் மேல வலப்பக்கம் கீழே அடுத்தபடி 2 3 4 5. இதான பிறகு வட்டம் போடணும். வலது புறமாக இடதுலேயே கண் இருக்கணும். 2 3 4 முன்ன போட்டோம். 3 4 5. எப்படி இடப்போம்? 1 2 3 4 5. கடைசியாக அருகே தலைவர், அருகே தலைவர். மூக்கு கிட்ட 1 இன்ச்சு வரைக்கும் வரலாம். கை எவ்வளவு தூரம் கூட போகலாம். கண் அது நிறைய இருக்கணும். இப்படி 5 தலைவர். இது நினைவுல வச்சுக்கொள்றதுக்கு ஒரு மேத்தமேட்டிக் கால்குலேஷன் இருக்கு பாருங்க, அதை வச்சுக்கலாம். எப்படின்னா முதல்ல பிளஸ் இந்த பக்கம் ஹரிசாண்டலா போட்டு அவரை இப்படி போட்டோம், இது பிளஸ் போய் அதன் பிறகு சாய்வு போட்டோம், இது மல்டிபிளிகேஷன். ரெண்டும் அதே போல சைபர் 3வது இப்படி போட்டோம், இப்படி சைபர். கடைசியில மைனஸ். இப்படியே என்னன்னு வச்சுட்டா போதும். இப்போ கபாலபதி என்ற கபால சுத்திக்கு ஒரு பயிற்சி உண்டு. அது மூச்சு பயிற்சி தான். அதை எப்படி செய்யறேன்னு பாருங்க. இந்த மாதிரி 2 விரல எடுக்கணும். ஒரு பக்கம் மூடிட்டு நல்லா வேகமாக அடிச்சு அதே மூக்குல இழுக்கிறது, மறுபடியும் வேகமாக அடிச்சு அதே மூக்குல இழுக்கிறது, அதேதான். உச்சியில இருந்து அடி வயிறு வரைக்கும் இந்த மூச்சு ஓடி வெளியேறான். அப்படி செய்தா ஒரு 10 தடவை செய்து கொஞ்ச நேரம் நிறுத்தம். மீண்டும் செய்யறது கொஞ்ச நேரம் கஷ்டம். அதே போல கடைசியாக எல்லா விதமான அழுக்குகளும் வெளியேறும். இப்பொழுது மகராசனம் என்ற பயிற்சியை சொல்ல போறேன். முதல்ல நல்லா பழக வச்சோம்னா கை வரல சின்ன முத்திரையா வைத்து 2 உள்ளங்கைய மேல் பக்கமாக பிடித்து வச்சோம். 2 கால்களையும் அப்படி சேர்த்து சொல்லலாம். தலைய
வலது பக்கம் திருப்பி உடலை இடது பக்கம் மறுபடியும் நேருக்கு கொண்டு வந்து தலையை இடது பக்கம் திருப்பி உடலை வலது பக்கம் திருப்பி இதே போல 3 முறை செய்யணும். எப்பொழுதுமே தலையை வலது புறம் திருப்பத்துல ஆரம்பிக்கணும். இந்த பயிற்சி எல்லாம் 2வது பாஸ்டர் 2 காலையும் மடக்கி கொள்ளணும். அதே போல தலையை வலது பக்கம் உடலை இடது பக்கம் எந்த நிலையும் 2 காலம் வழிக்கால பார்க்கணும். பிக்ஸ் பண்ணது அப்படியே ஒட்டி வரணும். ஒவ்வொரு பயிற்சியிலையும் முதுகெலும்பு முறுக்கு எடுக்கிற இடம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். சிறுக சிறுக மேல வைக்கிறோம். இப்ப அதை விட மேல வருது மைய முறுக்கு இடம். அப்புறம் இடது கால் மேல போட்டு கிராஸ் பண்ணிட்டு அதையே 3 தரம் 1 2 3 கடைசியாக 2 விரல்களுக்கு மத்தியில இந்த கணுக்கால விட்டு இடது கால் மேல வலது கால் வச்சுக்கணும். அதே பயிற்சி தான். வலப்பக்கம் தலையை திருப்பி இடப்பக்கம் உடலை திருப்பி 1 2 3 அதே போல இடது கணுக்கால இப்போ அதே போல 3 முறை தலை வலது பக்கம் உடலை இடது பக்கம் கடைசியாக கையை நல்லா சேர்த்து வச்சுட்டு சைக்கிள் விடுவது போல நல்லா நீட்டி மடக்கணும். காலையில கையையும் அதை பாருங்க. ஒரு 10 தடவை செய்த பிறகு ரெஸ்ட். இப்போ இதே பயிற்சியை கவிழ்ந்து படுத்துக் கொண்டு செய்யறத காப்பிக்க போறேன். இப்போ கவிழ்ந்து படுத்துக் கொள்ளணும். இந்த கால் கையொப்பை வைத்துக்கொண்டு தலையை வலது பக்கமாக முகத்துக்கு எடுத்து வச்சுட்டு அந்த பக்கத்து உள்ளங்கை கீழ்பக்கமாகவும் இந்த பக்கத்து உள்ளங்கை மேல் பக்கமாக வைத்துக்கொண்டு அதுவே உடலை வலது கடைசி வைக்கின்றோம். நம்மளுக்கு முகத்தை திருப்பி எந்த பக்கம் முகம் திரும்புறோமோ அந்த பக்கத்து உள்ளங்கை கீழ்பக்கமாகவும் மறுபக்கத்து உள்ளங்கை மேல் பக்கமாகும். 3 முறை இந்த கால்கள் நடுவாக பார்க்கணும். 2 கால்களும் ஒன்றா இருக்கும். 3 தரம் ஆன உடனே காலை மடிச்சு கொள்ளணும். அதே போல நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கும்.
இப்போ மூன்றாவது பாஸ்டர் இப்ப செய்யறேன். இடது கால் மேல வலது கால நெற்றி போட்டுக்கொண்டு அதே போல திருப்பி செய்வது. முகத்தை வலது பக்கம் வைத்துக்கொண்டு வலது உள்ளங்கை கீழ்பக்கமாகவும் இடது உள்ளங்கை மேல் பக்கமாகவும் வைத்துக்கொண்டு உடலை திருப்பாங்க. அதே போல மறுபடியும் 3 முறை ஒவ்வொரு பயிற்சியும். அதே போல இடது கால் மேலையும் வலது கால் கீழையும் நல்லா ரிலாக்ஸ்டா செய்யணும். வலது கால மேலையும் இடது கால கீழே வச்சு வலது கால் விரல்களுக்கு மத்தியில இடது கால் கணக்கா வரணும். அதே மாதிரி மூன்று முறை ஆன பிறகு இடது கால மேலையும் வலது கால மேல வச்சுக்கணும். பல பக்கம் தலை கடைசியாக முதலில் நீண்டது போல தரையில அதை போல ஒரு பாய்ச்சல். ரெண்டு கையும் இப்படி வச்சுக்கணும். கண்கள் கை மேலேயே இருக்கணும். எந்த பக்கம் முகம் திரும்புதோ அந்த பக்கம் கால் மேல இருக்கணும். ஒரு 5 தடவை செய்தா போதும். அதன் பிறகு ரெஸ்ட். இடது கை கீழ்பக்கம் வலது கை மேல் பக்கம் வச்சு முகத்தை வலது பக்கம் திருப்பி கால் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மடித்துக்கொண்டு அப்படியே ரிலாக்ஸா சிறிது நேரம் ரெஸ்ட். முகம் வலது பக்கம் திருப்பிக் கொள்ளணும். கை வலது கை மேல் பக்கமாக இடது கையை கீழ்பக்கமாக வச்சுட்டு வலது கால சிறிது மடக்கி கொண்டா இருதயம் தரை மேல இருக்கிற மாதிரி நம்ம அமைதியா இருக்கோம். இப்படியே ரெஸ்ட் எடுக்கணும் கொஞ்ச நேரம். இதோட மகராசனம் நிறைவேற்றது. வாழ்க பயிற்சியெல்லாம் முடிந்த பிறகு முக்கியமான பகுதிகள்ல எனர்ஜி தேக்கம் உண்டாகாத சமமா இருக்கிறதுக்கு இது வருடி விடுதல் என்ற மசாஜ். இத சரியா கவனிங்க. முதல்ல வலது கையினால தொப்புள சுத்தி அடி வயிறு 1 2 3 அதே திருப்பி செய்யறோம். 1 2 3 இதே கையை உபயோகப்படுத்தி இடது பக்கம் நுழையிறது பேர்ல வலப்பக்கமாக 3 சுத்து, அதன் பிறகு இடப்பக்கமாக 3 சுத்து. நல்ல மார்பு சதையெல்லாம்
வருடி வர வகையில அமையும். அதன் பிறகு இடது கை எடுத்து வலது பக்கத்து மார்பு சதைகள்ல நல்ல வருடி விடணும். 3 இடம் ஆச்சு. 4வது காதுகள்ல இந்த பெருவர்களை நல்ல அந்த பள்ளத்துல வைத்து விட்டு சுழட்டும். அதன் பிறகு டெம்பிள் இந்த நெற்றி பொட்டுல பெருவர்களை அழுத்திக் கொண்டு அதே போல சுழற்றுகிறது. பிறகு மூக்கு வருடி விடணும். அப்படியே மூக்கு இந்த சதைகளெல்லாம் வருகின்றோம். அப்படியே முக சதையும் கண்களை சுத்தியும் கடைசியும் அதோட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளலாம். இதோட எல்லா பயிற்சியும் உடற்பயிற்சிகள் நிறைவு பெற்றன. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உடற்பயிற்சி முழுவதும் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். கால வேளையில எழுந்ததே இந்த பயிற்சியை நீங்க செய்து முடிச்சுடுங்க. ஒரே வேலை தான் செய்யணும். 2வது வேலை மாலையில இந்த உடற்பயிற்சிகள் தேவையில்லை. ஒரு நாள் முழுவதும் நீங்க செய்யக்கூடிய எல்லா வேலையிலையும் திறமையா செய்யவும் சோர்வில்லாத செய்வதற்கும் இந்த பயிற்சி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். முதல்ல இந்த நியூரோமஸ்குலர் எக்ஸசைஸ்ல இந்த முறையில நான் காண்பிச்சேன் 2 விதமான பயிற்சிகள். அதாவது இப்படி வச்சு செய்வது ஒண்ணு, அதன் பிறகு இப்படி வச்சு செய்வது ஒண்ணு. இத பெண்கள் 2 மாதம் கர்ப்பம் தரிச்ச பிறகு இதை செய்யக்கூடாது. ஆனா அதற்கு மேலாக உள்ள இந்த 5 பாய்ச்சல்களையும் 2, 3, 4, 5 பாய்ச்சல்களையும் கடைசி நாள் வரையில, பிரசவம் வரையில, குழந்தை பெரு வரையில செய்யலாம். உடல் நல்லா இருக்கும், குழந்தைகளுக்கும் நல்லது. இந்த எந்த பயிற்சியுமே இந்த உடற்பயிற்சிகள்